நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8 விழுக்காடாக இருக்கும். பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுவதை முன்னிட்டு பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். (2025-26) நிதியாண்டு பட்ஜெட்டுக்கான ப்ரோமோவை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் இருக்கும் என மு.க. ஸ்டாலின் பதிவு. எல்லாருக்கும் எல்லாம் என்ற பெயரில் நாளை தமிழக பட்ஜெட் தாக்கல். தமிழ் மொழியை முதன்மைப்படுத்தி தமிழில் ரூ என்ற பட்ஜெட் இலச்சினையை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழக அரசின் பட்ஜெட் இலச்சினையில் ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டதற்கு அண்ணாமலை கண்டனம். ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் குறியீட்டை மாற்றுவதா என கேள்வி. மாநிலத்தின் உற்பத்திக்கு ஏற்ப கடன் வாங்கலாம். மத்திய அரசு நிதியை சரியாக வழங்கினால் கடன் பெற வேண்டிய அவசியம் இருக்காது என மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பேட்டி. உதகை கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு. கோடை விடுமுறையை ஒட்டி அதிக வாகனங்கள் படையெடுக்கும் என்பதால் ஜூன் மாதம் வரை இந்த கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என உத்தரவு. பொது போக்குவரத்து மூலம் உதகை கொடைக்கானல் செல்வோருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. வாகனம், உள்ளூர் மற்றும் விவசாய பொருட்கள் எடுத்துச் செல்லும் வாகனங்களுக்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. மத்திய அரசுக்கு கொத்தடிமையாக உள்ளது திமுக அரசு. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை என ஜெயக்குமார் விமர்சனம். தமிழ்நாட்டில் 3வது மொழியாக இந்தி இருப்பதை எந்த தவறும் கிடையாது என டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. டெல்லியில் இந்தி தெரியாமல் மிகவும் சிரமப்பட்டதாக கவலை. அவிநாசி அருகே வயதான விவசாய தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. வெற்றி விளம்பரங்களால் மக்களை வயிற்றை நிரப்ப முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நாகை அருகே வாய்க்கால் முட்புதரில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் எலும்புக்கூடாக கண்டெடுப்பு. கொலை செய்து வீசப்பட்டாரா என வேளாங்கண்ணி போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சோதனை சாவடி வளைவை கடந்தபோது கண்டெய்னர் சாய்ந்து விபத்து. சாலையில் யாரும் செல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக சென்னையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க முடியாத சூழல் என சித்தராமையா தகவல். துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பங்கேற்பார் என அறிவிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பான வழக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த பெருமாள்சாமி சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜர். கும்பகோணம் சூரியனார் கோவிலில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலை மாயம் என 28வது ஆதினம் பரபரப்பு புகார். கொள்ளையடிக்கப்பட்டதா என விசாரிக்குமாறு மாவட்ட எஸ்பியிடம் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடந்த உறவினர் இல்ல திருமணத்தில் நடிகை சாய் பல்லவி பங்கேற்பு. உறவினர்களுடன் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சி.
விண்வெளியில் 2 விண்கலன்களை வெற்றிகரமாக இணைத்தும் பிரித்தும் இஸ்ரோ புதிய சாதனை படைத்த 4வது நாடு என்கின்ற பெருமையை பெற்றது இந்தியா. இமாச்சல் பிரதேச மாநிலம் மண்டியில் உற்சாக கோழி கொண்டாட்டம். பெருந்திரளான மக்கள் ஒரே இடத்தில் கூடி சாயங்களை வீசி எறிந்து மகிழ்ச்சி. ஹைதராபாத்தில் உள்ள ஒஸ்மானியா பல்கலைக்கழகம் வழங்கிய உணவில் பிளேடு மற்றும் புழுக்கள். விடுதி நிர்வாகத்தை கண்டித்து பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் சாலை மறியல். உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவர் ஜிகாப் அணிந்திருப்பது போல சர்ச்சை விளம்பரம் வெளியிட்ட நிறுவனம். ஹாலாந்தைச் சேர்ந்த பிரபல நிறுவனத்திற்கு குவியும் கண்டனம். விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதில் மீண்டும் சிக்கல். தொழில்நுட்ப கோளாறால் கடைசி நேரத்தில் ராக்கெட் புறப்படுவது நிறுத்தப்பட்ட நிலையில் நாளை காலை மீண்டும் ஃபால்கன் 9 ராக்கெட் ஏவப்படும் என நாசா அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி வெற்றி குறித்து பதிலளிக்க மறுத்த தோனி. கையை அசைத்தபடியே வெளியேறும் காட்சிகள் வைரல்.